காயின் மனைவி யாரு? காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்துச்சு? நான் விளையாட்டா சொல்வேன், அவனுக்கு வந்துருச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இப்போ அவன் மனைவியை தேடி நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்றோம். கவனிங்க, காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. காயின் ஆபேல் கொலை பண்ணும்போது என்ன வயசு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு உதாரணம், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கொஞ்சம் நிதானிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். காயின் ஆபேலை கொலை பண்ணும்போது என்ன வயசு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வாலிப வயசு, ஒரு 25 வயசோ, ஒரு 30 வயசோ, ஒரு 15-20 வயசோ. இந்த இடைப்பட்ட காலத்துல வேற பிள்ளைகள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கவே இல்லையா? அதான் கேள்வி. அவங்களுக்கு பிரமாணமே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லையே, ஆபேல் கொலை பண்ண பிறகு, அதாவது ஆபேலை கொலை பண்ண பிறகு அந்த இடத்துல என்ன வசனம் சொல்லுதுன்னா, காயின் கொலை பண்ண ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று அவருக்கு சேத் என்று பெயரிட்டால் தான் இருக்கு. அப்போ 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. அது அர்த்தம் அப்படி இல்ல. ஆபேல் சாகர வரைக்கும் ஏவாளுக்கு பிறந்த பசங்கள்ல ஒண்ணு கூட மரிக்கல, எல்லாம் உயிரோட தான் இருக்கு. ஏவாள் பெத்ததுல எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனா இப்போ ஆபேல் முதலாக மரணத்தை சந்திக்கிறார். அவர் மரணத்தை சந்தித்தவுடன் இப்போ ஏவாள் சொல்றாங்க, நான் பெத்ததுல எல்லாமே ஒண்ணு போச்சு, இப்போ அதுக்கு பதிலாக இன்னொன்னு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இப்போ நான் பெத்ததுல எல்லாமே உயிரோட இருக்கு. எண்ணிக்கை எப்படி எல்லாம் கரெக்டா இருக்கு, அதான் நம்ம சொல்றாங்க. மத்தபடி அவங்களுக்கு நிறைய குமாரத்திகளும் பிறந்தாங்க. நீங்க போய் வாசித்து பாருங்க, 5ஆம் அதிகாரம் நீங்க 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் போது இருக்கு. அதுல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, சேத்து பிறக்கும் போது அவனுக்கு ஆதாமுக்கு என்ன வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 வயசு. அப்ப அந்த 130 வயசு வரைக்கும் வேற பிள்ளையே பிறக்கலையா? இப்ப நீங்க எடுத்து பாருங்க, ஆபேல் எப்ப கொலை செய்யப்பட்டார்? ஆபேல் எப்ப கொலை செய்யப்பட்டார்? 25 வயசுல கொலை செய்யப்பட்டார் வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அப்ப அடுத்த சேத்து எப்ப பிறக்கிறாரு? 130 பிறக்கிறாரா? அப்படின்னா இடையில எந்த குழந்தையும் பிறக்கலையா? அப்ப 130வது வயசுல தான் சேத்து பிறக்கிறாருன்னா, இப்ப 25 வயசுல செத்து போன இந்த ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் சேத்து கொடுத்தாரா? அப்படின்னா 130 வயசுல சேத்து பிறக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி தான் ஆபேல் மரிச்சிருக்கணும். அதனாலதான் ஆபேலுக்கு பதிலாக சேத்து கொடுத்தாருன்னு சொல்லுது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு உதாரணம். எப்ப எந்த வயசுல காயின் பிறந்திருப்பாரு, எந்த வயசுல ஆபேல் பிறந்திருப்பாரு? ஆதாமுக்கு 130 வயசாக சேத்து பிறந்தாருன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஆபேல் செத்துக்கணும். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், ஆபேலுக்கும் காயினுக்கும் என்ன வயசு இருந்திருக்கும்? மினிமம் ஒரு 30 வயசு, ஒரு 40 வயசு. அதையும் தாண்டி நம்ம வருவோம். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல வேற பெண்களே பிறக்கலையா ஆதாமுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரத்திகள் பிறந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ காயின் திருமணம் செய்தது தன்னுடைய தங்கச்சியை ஒருத்தர் தான் திருமணம் பண்ணிருக்கணும்.